Hello friends, Vanakkam. So in this class we shall learn about P block elements 2. So in our previous class we have learned about periodic elements 1. So in this class we shall learn about periodic groups P block elements 2. So in the first elements, in the P block elements 1, we have seen about boron and carbon family. Okay, boron family and carbon family. So in the class நம்ம என்னென்ன பார்ப்போம்ன்றத நம்ம பார்க்கலாம். So first let us go for the learning objectives. The preparation and the properties of important compounds of nitrogen and phosphorus, and the preparation and properties of important compounds of oxygen and sulfur. So இதோட ப்ரிப்பரேஷனும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். and the preparation and properties of halogens and hydrogen halides and the inter-halogen compounds இதை நம்ம பற்றி பார்ப்போம். and the occurrence and properties and uses of noble gases. ஸோ இப்போ நம்ம 18th குரூப் இருக்கிறது தான் நோபல் கேஸஸ்ன்றது நமக்கு தெரியும். ஸோ நோபல் கேஸ் அந்த குரூப்போட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னட் கேஸ். ஸோ இன்னட் கேஸஸ்ன்றது ஏன் வந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ் இன் டே டு டே லைஃப். ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பற்றி தான் பார்க்குற லெசன் தான் இந்த பி பிளாக் எலமெண்ட் 2. ஓகே, நைட்ரஜன். ஸோ 15th ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 15th குரூப். ஸோ 15th குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ நைட்ரஜன் ஃபேமிலி, த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த nitrogen is N2. So you can see here. Yes. So N2 is the chemical formula for the nitrogen. So you can see here. And okay. So இந்த நைட்ரஜன் கேஸ் நமக்கு என்னென்ன வகையில் உபயோகப்படுது ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த அட்மாஸ்பியர் 78% of nitrogen is present. So 78% of nitrogen is present in our atmosphere. ஸோ இருக்கிற கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கிற கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான். ஸோ நைட்ரஜன் என்ன யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் ஒரு செடி வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தே ஆர் கன்சூமிங் நைட்ரஜன் கேஸ் இன் த சாயில் அண்ட் தே ஆர் க்ரோயிங். ஸோ அந்த க்ரோத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுது நைட்ரஜன் கேஸ் யூஸ் ஆகுது. அண்ட் அதர் திங்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா நைட்ரஜன் கேஸ் வந்து நம்ம டயர்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறோம் ஏர் ஃபில்லிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். Okay, so Sir William Ramsay. So Sir William Ramsay was a Scotland chemist who discovered the noble gases. So 18 group elements are called the noble gases. During the year 1885 to 1890, he published several important papers on oxides of nitrogen. So in August 1894, Ramsay had isolated few heavy elements of air and he named it argon. So the Greek word means lazy. So why they are saying lazy means they won't react with others and they won't gain any electrons from others. So the outermost shell பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து லேசின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னட் ஆர்கன். ஸோ he worked with Morris Travers and discovered neon. So neon, krypton and xenon. So they are also noble gases. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா gases தான். So Ne, the symbol of neon is Ne and krypton is Kr, xenon is Xc. In 1910 he isolated a characteristic radon. So இந்த எல்லாமே பார்த்தாரு டோட்டலாக இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, that is the inert gases. So இதுக்காக என்ன பண்ண he awarded a Nobel Prize in Chemistry 1904. So
ஸோ இந்த ஒர்க்கு இந்த எல்லா கேஸும் கண்டுபிடிச்சதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 1904 இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இஸ் சர் வில்லியம் ராம்சே. ஓகே, ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸில் நம்ம 2 குரூப் ஏற்கனவே we have completed. ஸோ ஒன் இஸ் boron group, another one is carbon group. You understand? ஸோ இந்த போரான் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரிக் ஆசிட், டைபோரின் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு த கார்பன் குரூப், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஸோ இதுக்கு கார்பனேட் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எல்லாம் பார்த்தோன்னா இந்த கார்பன் குரூப். ஸோ 13 group is boron, 14 group is carbon, and let us go for the 15th group. ஸோ இப்போ நம்ம 15th குரூப்பில் இது பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 groups செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் யூ கேன் see here. எஸ், பி பிளாக் எலமெண்ட் 1ன்றதுல நம்ம 2 குரூப் பார்த்தோம். ஒன் இஸ் 13, another one is 14, right? ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன குரூப் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூட்டியாக 15, 16, 17, 18. ஸோ இதில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல 4 குரூப் பார்ப்போம். ஸோ யூ கேன் see here. and nitrogens. So the name of the 15th group is nitrogens, and 16 is chalcogens, and 17 is halogens, and 18 is inert gases, noble gases. Okay, so let us go for the P block elements. So these 2 are completed. Already நம்ம என்ன பண்றது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So you can see here boron family. Yes, boron family, carbon family completed, and let us go for the nitrogen family, nitrogen. So ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஸோ nitrogen. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் you can see here nitrogen. So nitrogen is the first element. Next is phosphorus. Yes, so nitrogen, and next is phosphorus, and third one is arsenic, and fourth one is antimony, and fifth one is bismuth. So இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரேடியோ ஆக்டிவிட்டிஸ், டவுனில் இருக்கிறது ரேடியோ ஆக்டிவிட்டிஸ். நம்ம மோஸ்ட்லி பார்க்குறது பார்த்தோன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி அண்ட் பிஸ்மத். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா 15th குரூப்பு எலமெண்ட்ஸ். ஸோ இந்த குரூப்போட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோன்னா நிக்டோஜன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா chalcogens, and fluorine family are called halogens, and they are called 18 groups are called inert gases. Okay, so let us go for the 15th group. So 15th group la pathana, yes, they are shown here non-metals. So nitrogen is a non-metal, phosphorus. So nitrogen and phosphorus idhula non-metal ah irukku, and arsenic and antimony pathina metalloids. ஸோ மெட்டலாய்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும். மெட்டலாய்ட்ஸ்னா மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் அண்ட் நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் கொண்டுரும். அண்ட் பிஸ்மத், ஸோ ஒன்லி ஒன் மெட்டல் இந்த 15th குரூப். ஸோ 15th குரூப்பில் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மெட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மத். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அயனைசேஷன், என்தால்பி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ யூ கேன் see here ionization enthalpy and electronegativity. ஸோ இதோடைய வேல்யூஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ionization enthalpy value here and the electronegativity value 3.04 for the nitrogen. Okay, P block elements, the portions we have shown here. Yes, these things are completed. So என்னென்ன இது இருக்கும் பார்த்தா nitrogen and phosphorus are non-metals, and arsenic and antimony are metalloids. So இதில் பார்த்தா metalloids, and 16th groupல oxygen, sulfur and selenium. Selenium பார்த்தீங்கன்னா non-metals. So you can see here. Yes, 16th பார்த்தோன்னா oxygen and sulfur, selenium. So selenium இதெல்லாம் பார்த்தீங்கன்னா non-metal. When you go for the
tellurium. So tellurium பார்த்தீங்கன்னா that is a metal, and polonium. So polonium is a metal and selenium is a metalloids. Metalloids which is containing the metal property as well as non-metal. So likewise you can see here 17th halogen family full of non-metals. So likewise 18th group. Okay, so let us go for the 15th group elements today. Electronic configuration, the atomic number and the group number and period number will see it. So nitrogen, the atomic number of nitrogen is 7. So adhe mari phosphorus, arsenic, antimony and bismuth. Okay, the electronic configuration 2s2 2p3, and for the phosphorus is 3s2 3p3, for the arsenic is 3d10 and 4s2 4p3. So next one is antimony is 4d10 5s2 5p3. So it is present in fifth period, right? They are present in fourth period, sorry, third period, and yes, they are present in fourth period and they are present in third period. And nitrogen, so nitrogen வந்து பார்த்தீங்கன்னா second period. First period இருக்கிற elements என்னன்னு பார்த்தா ரெண்டு, one is hydrogen, another one is helium. Okay, so last bismuth பார்த்தீங்கன்னா sixth period இருக்கு, 4f14 5d10 and 6s2 6p3. So this is the electronic configuration for the bismuth. So I have mentioned the period number. So period endana period la irukku abindradha நம்ம பார்த்தோம் நம்ம. So these are all the atomic number. The symbol is there, right? So for the nitrogen is N, phosphorus P, so arsenic, antimony, bismuth எல்லாத்துக்குமே ஒரு symbol இருக்கு. Let us go and see. So you can see a physical properties. So nitrogen, the only gas present in the 15th group is nitrogen. So nitrogen தான் ஒரே ஒரு gas 15th group ல, and phosphorus, arsenic, antimony, bismuth எல்லாமே வந்து solid state. Atomic numbers we have seen, and the isotopes. So isotopes, which means the atomic number will be same, mass number will be differ from each other. So that is called isotopes. So isotopes of the phosphorus, arsenic, antimony, the symbol of antimony is Sb, bismuth is Bi. Atomic mass. So atomic mass is 14 and 30.97. For the arsenic is 74.92, and the antimony is 121.76, and bismuth 209.98. So these are the electronic configuration we have done. And the atomic radius, so atomic radius 1.55 and 1.80 and 1.85 for the arsenic, 2.06 for the antimony, and the bismuth for 2.07. Okay, so இது பார்த்தீங்கன்னா இந்த atomic radius increasing order ல இருக்கு. So we can easily identify it. And density we have shown here. The melting point and boiling point also shown here. So melting point of nitrogen is 63 Kelvin. So for the boiling point is 73 Kelvin. Okay, so these are all the melting and the boiling points of the 15th group elements. These are all completely we have seen the physical properties of 15th group elements. So 15th group elements என்னென்ன properties இருக்குன்னு பார்த்தோம். And let us go for the nitrogen. So how can we prepare the nitrogen? இப்போ நம்ம nitrogen gas அட்மாஸ்பியர்ல இருக்குன்னு நம்ம படிச்சோம் இல்லையா, ஆனா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும். So nitrogen, the principal gas of atmosphere, so 78% இருக்கு வால்யூம் இருக்குதுன்னு நம்ம படிச்சோம் separately. Okay, industrially from liquid air by fractional distillation, pure nitrogen gas can be obtained by the thermal decomposition of sodium azide. So sodium azide we are adding, and when you heat it, so என்ன பண்ணனும் 570 Kelvin நம்ம ஹீட் பண்ண சொல்ல, we will get it as a sodium and nitrogen. Okay, so this two is common for everything. No, அப்போ 2 into 3 6, அப்போ 3 2s are 6 and
2 into Na, 2Na. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பேலன்சிங்காக இருக்குது ப்ளஸ் நம்மளுக்கு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் பார்த்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரியலில் இது நைட்ரஜன் நிறைய யூஸ் ஆகுதுனால இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இட் கேன் பி obtained by oxidizing ammonia using bromine water. So we are adding ammonia. So NH3 is ammonia with bromine. So liquid stateல இருக்கிற bromine and ammonia. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்ல we are getting ammonium bromide with nitrogen. So இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் nitrogen. Yes. So properties of nitrogen. So what are the properties you can see here? The only reaction of nitrogen at room temperature is with the lithium forming. So lithium nitride. So அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கூட ஃபார்ம் ஆக சொல்ல it forms nitrides. You can see lithium nitride and calcium with the nitrogen it forms calcium nitride and boron plus nitrogen. So it is getting the ionic nitrates. So these are all the properties of nitrogen. So nitrogen இன்னொரு எலிமெண்ட் கூட ரியாக்ட் பண்ண சொல்ல என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. So these are all the common properties for the nitrogen. Okay, thank you all. So let me revise it once again if you have any doubt. So properties of nitrogen also you have seen. So nitrogen combines only at evaluated temperatures. So preparation of nitrogen and the physical properties. Okay. So the P block elements. P block elements la number 15 group oda first la irukra elements பத்தி தான் பார்த்தோம். So first element is nitrogen. So nitrogen oda preparation plus அதோட property நம்ம பார்த்தோம். So remaining phosphorus and arsenic and antimony bismuth will see at next class. So the P block elements first groups oda name பார்த்தோம். நமக்கு காமனா நம்ம யூஸ் பண்ற நேம் பாத்தீங்கன்னா carbon family, boron family, nitrogen family, oxygen family, fluorine family and noble gases. So அப்போ நம்ம we came to higher studies no. So அப்போ என்ன பண்ணலாம், the boron family name வந்து பார்த்தோன்னா icosahedrons and boron family பார்த்தோன்னா tetragens and previous. So carbon families பார்த்தீங்கன்னா tetragens and icosahedrons பார்த்தோன்னா boron family. So carbon family, instead of carbon family we can call it as a tetragens. So in case questions அப்படி கேட்கனாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக இருக்கலாம். ஓ டெட்ராஜன்ஸ்னா நம்ம கார்பன் ஃபேமிலி தான். அப்படியே நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இப்போ 15th வந்து பார்த்தோன்னா நிக்டோஜன்ஸ். ஸோ நிக்டோஜன்ஸ்னா நைட்ரஜன் ஃபேமிலி, சால்கோஜன்ஸ்னா ஆக்சிஜன் ஃபேமிலி. ஸோ ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஃபேமிலியோட இன்னொரு நேம் பார்த்தோன்னா சால்கோஜன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாலஜன்ஸ். ஸோ 17th ஃப்ளூரினோட ஃபேமிலியோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ். அண்டு 18th குரூப் பார்த்தீங்கன்னா இன்னட் கேஸஸ் சொல்லலாம் ஆர் noble gases. So in மாதிரி சொல்றதா names. Okay, let us go further. So இதுதான் noble gases எல்லாம் கண்டுபிடிச்சோம் நம்ம பார்த்தோம். and இதுக்காக அவர் நோபல் பிரைஸும் வாங்கினாருன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நைட்ரஜன் வந்து அபண்டன்ஸ் வந்து 78%. நைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு. நம்ம ப்ரீத்திங்க்கு அதிகமாக யூஸ் ஆகலனாலும் நம்ம பிளான்ட்ஸுக்கு என்ன பண்ணுது, க்ரோத்துக்காக நிறைய யூஸ் ஆகுது. ஸோ இந்த அட்மாஸ்பியர்லேயே 78% இருக்கிற ஒரே கேஸ் பார்த்தோன்னா நைட்ரஜன் மட்டும்தான்.
the learning objectives and completed. Thank you all.